Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தாங்க. நம்ம பருப்பு ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம் இந்த மாதிரி நிறைய ரசம் வச்சிருப்போம். சோ இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ரசங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரசம். சோ லெமன்ல வந்து லெமன் டேஸ்ட் பிடிக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரசம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரசம் ரெசிபி தாங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் இன்னும் அடுப்பு பத்த வைக்கல. நோட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர்ல வந்து நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்து வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இத இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்தறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்தறலாம். 5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்தறலாம். தோல் எடுத்துட்டு தட்டணும்னு கிடையாதுங்க. தோலோடயே தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வைக்க போகிற ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டாச்சுங்க. 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. மத்து யூஸ் பண்ணி மசிச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது இருந்தால் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மசிச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். மூடி வைக்காதீங்க. மூடி வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை குக்கரை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றணுங்க. நீங்கள் வேறு பாத்திரத்தில் தாளிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தாளித்து கொட்டினாலும் சரிங்க. நான் வந்து இன்றைக்கி தாளித்து கொட்டுறேன். அதுக்காக ஒரு சின்ன பேன் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய்யெல்லாம் ரசத்துக்கு சேர்ப்பாங்களான்னு யோசிக்காதீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரசத்தில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ண தாளிப்பு சேர்த்துடலாம். இதில் கடைசியாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லெமன் ரசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.